தயரத மன்னனின் வெற்றி சக்கரம் எப்படி சூரியனைப் போலவும் இறைவனைப் போலவும் உயிர்களைக் காத்தது என்பதைச் சொல்லும் பாடல் இது. வணக்கம் நண்பர்களே. போன பாட்டுல தசரத மன்னர் எப்படி தன்னோட குடிமக்களை, இந்த உலகத்துல வாழற எல்லா உயிரையும் தன்னோட உடம்பா நினைச்சு எல்லாருக்கும் பொதுவான ஒரு உடம்பா இருந்தாருன்னு பார்த்தோம். அவ்வளவு கருணை கொண்ட, அவ்வளவு பொறுப்புள்ள ஒரு மன்னரோட ஆட்சி எப்படி இருக்கும்? அவரோட ஆணை, அவரோட கட்டளைங்கிறது சும்மா ஒரு பேச்சு இல்லை. அது எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது? அது எப்படி எல்லா இடத்துக்கும் போய் சேரும்? அதை கவி சக்கரவர்த்தி கம்பர் இந்த பாட்டுல ஒரு பிரம்மாண்டமான உவமைகளோடு சொல்றார் பாருங்க. குன்றென உயரிய குவவுத் தோளினான், வென்றியம் திகிரி வெம்பருதியாம் என ஒன்றென உலகிடை உலாவி மீமிசை நின்று நின்று உயிர்த்தொறும் நெடிது காக்குமே. வாங்க இந்த பாட்டோட வரிகளுக்குள்ள போவோம். குன்றென உயரிய குவவு தோளினான். பாருங்க, பாட்டோட முதல் வார்த்தையிலேயே கம்பர் மன்னரோட கம்பீரத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். குன்று போல உயர்ந்த திரண்ட தோள்களை உடையவன். தசரதருங்கிற அந்த மாபெரும் வீரனோட தோள் மலையடிவாரம் மாதிரி அவ்வளவு உறுதியானது, அவ்வளவு வலிமையானதுன்னு சொல்றார். இது அவருடைய உடல் வலிமை மட்டும் இல்லை, அவர் தாங்கக்கூடிய அந்த ராஜ்ய பொறுப்பையும் அதன் எடையையும் காட்டுது. வென்றி திகிரி வெம்பருதியாம் என, அப்படிப்பட்ட வலிமையான தோள்களை உடைய மன்னனோட எது? வெற்றி அழகிய திகிரி. திகிரின்னா சக்கரம். இங்கே அது அவருடைய ஆணை சக்கரம், அதாவது அவரோட அரசாணை, அவரோட ஆட்சி அதிகாரம். அந்த வெற்றி சக்கரம் எப்படி இருக்காம்? வெம்பருதி ஆம் என வெப்பமான சூரியனைப் போல. சூரியன் எப்படி தன்னோட பிரகாசத்தால, தன்னோட வெப்பத்தால உலகத்துல எல்லா இடத்துக்கும் போகுதோ, எல்லா உயிரையும் தொடுதுன்னு சொல்றாரு. சூரியனோட வெப்பம் உயிரை உருவாக்கவும் காக்கவும் செய்யுது இல்லையா? அது போலன்னு அர்த்தம். ஒன்றென உலகிடை உலாவி மீமிசை. அது மட்டும் இல்லை, அந்த ஆணை சக்கரம் ஒன்று என பரம்பொருளை போல். ஒரே ஒரு கடவுள் எப்படி எங்கும் நிறைந்திருக்கிறாரோ, எல்லாமா இருக்காரோ, எல்லாத்துலேயும் இருக்காரோ, அப்படி மன்னரோட ஆட்சிங்கிறது ஒரே ஆணை. ஆனா அது உலகிடை உலாவி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கிட்டையும் போய் சேருது, அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. அது எங்க இருக்கு? மீமிசை நின்று மேலே உயரத்துல, சூரியன் மாதிரி உயரத்துல ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்துகிட்டு, நின்று நின்று உயிர்தொறும் நெடிது காக்குமே. நெடிது காக்குமே, ரொம்ப காலம் நிலையா அவங்கள காக்குதாம். இந்த நின்று நின்றுங்கிற வார்த்தையோட அழக பாருங்க. அது ஆட்சி எங்கேயும் நிற்காம எல்லா இடத்துக்கும் போறதையும் குறிக்கும். அந்தந்த உயிர்கிட்ட போய் நிலையா நின்று காக்கிறதையும் குறிக்கும். கம்பர் ஒரு சொல்லை எப்படி பல அர்த்தங்கள்ல பயன்படுத்தி அழகு பார்க்கிறார். அடடா! ஒரு மன்னரோட ஆட்சியின் பெருமையை, அவரோட ஆணை சக்கரத்தின் சக்தியை சொல்ல கம்பர் தேர்ந்தெடுத்த உவமைகள் மலை, சூரியன், பரம்பொருள். இந்த மூணையும் ஒன்னா இணைச்சு அந்த ஆட்சியோட வலிமையையும், அது பரவி இருக்கிற எல்லையையும், அது எல்லா உயிரையும் தொடுற கருணையையும் எப்படி அற்புதமா சொல்றார் பாருங்க. இதுதான் கம்பரோட கவித்திறமை. ஒரு மனிதனோட ஆட்சியை தெய்வீக சக்திக்கு ஒப்பிட்டு அந்த ஆட்சியின் மேன்மையை நிலைநிறுத்துறாரு. ஆக தசரத மன்னரோட ஆட்சி வெறும் கட்டளை இல்லை, அது சூரியன் மாதிரி பிரகாசிச்சு கடவுள் மாதிரி எல்லாத்துலேயும் கலந்து எல்லா உயிரையும் விடாம காக்கும் ஒரு மகத்தான சக்தி. இந்த பாட்டுல வர்ற அந்த காக்குமேங்கிற வார்த்தை ஒரு அரசனுக்குரிய பொறுப்பை எவ்வளவு அழகா அழுத்தமா சொல்லி நம்ம மனசுல பதிய வைக்குது. கம்பரோட கவிச்சிறப்பை வணங்குவோம்.